வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பான வீட்டை சுடும் அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சம்பவம் சென்னை ராயப்பேட்டையில். அதாவது தாம் புருஷன் எந்த வேலைக்கும் செய்யாமல் இருப்பது தன் மாமனாருக்கு பிடிக்கவில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு மருமக என்ன பண்ணுறா, மாமனார் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அதாவது என்ன கம்ப்ளைண்ட், சாதாரணம் இல்லை, தன் மகளை மாமனார் பாலியல் தொந்தரவு செய்து விட்டார், அதனால் அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். எப்படி பாருங்க, ஒரு மருமக செய்கிற கூத்தா அது. தன் மாமனார் தாம் புருஷன் யார், மாமனாருக்கு மாமனாருடைய மகன் தான் தன்னுடைய புருஷன், ரைட்டு. தன்னுடைய மகள் மாமனாருக்கு சொந்த பேத்தியை தாத்தா பாலியல் தொந்தரவு செய்து விட்டார். மருமகள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். எப்படி பாருங்க, இது பார்த்தாங்க போலீஸார். என்னடா அது இப்படின்னு சொல்லிட்டு உடனே மாமனார் அப்படிங்கிற அந்த தாத்தா, இந்த மருமகளுக்கு மாமனார் தானே, பேத்திக்கு தாத்தா, உடனே அவர் மேலே போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் கம்ப்ளைண்ட் இது வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கிற சமயத்தில் அந்த மெயின் விஷயம் யார், சாட்சி யார், அந்த பொண்ணு தானே, சின்ன பொண்ணை கூப்பிட்டு தனி அறையில் கூப்பிட்டு போலீஸார் ரொம்ப தெளிவாக விசாரிச்சிட்டாங்க. என்ன நடந்ததுமா, என்ன சமாச்சாரம், உங்கள் தாத்தா மேலே உங்கள் அம்மா, அதாவது உனக்கு தாத்தா என்ன, அந்த அம்மாளுக்கு மாமனார், எதற்காக இந்த மாதிரி அந்த அம்மா உங்கள் அம்மா இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் தாத்தா உன்னையே பாலியல் தொந்தரவு செய்தாரா, அது கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த பொண்ணு புட்டு வச்சுட்டா ராயப்பேட்டையில். அதாவது ஒன்றும் இல்லைங்க, மாமனாருக்கும் அதாவது எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் பிடிக்காது, அதாவது மருமகளுக்கும் மாமனாருக்கும் பிடிக்காது. என்ன பிடிக்காது அப்படின்னா, மாமனார் அடிக்கடி சொல்லுவாராம், ஏன்டா இப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கிற, குடிச்சிட்டு உட்காந்துருக்கிற, மற்றபடி மாத வாடகை 70,000 ரூபா வருது, ஏன்னா அந்த அளவு நம்ம சொத்து வச்சுருக்கோம், உட்காந்து திண்டைன்னா சொத்தே அழிஞ்சு போயிடும், போய் உழைச்சி சம்பாரிடா அப்படின்னு அப்பப்போ திட்டுவாராம். தான் மகனை தந்தை திட்டுறாரு, அது மருமகளுக்கு பிடிக்கல. என்ன பண்ணியிருக்கிறா, மாமனார் மேலேயே தன் மகளை, அதாவது பேத்தியவே தாத்தா பாலியல் வன்கொடுமை செய்தாங்க போட்டு புகார் பண்ணிட்டான். பொண்ணு எல்லா உண்மையும் சொல்லி போடுது. டக்குன்னு என்ன பண்ணிடுச்சு, இன்றைக்கி அந்த போக்சோ சட்டம் மாமனார் மேல் பாய்ந்த போக்சோ சட்டம் இந்த மருமகள் மேல் பாய்ஞ்சிருச்சு. இப்போ அந்த பொண்ணை தூக்கி விசாரிச்சுட்டு இருக்காங்க போலீஸார். மருமகள் மேலே இன்னைக்கு போக்சோ சட்டம் பாய்ஞ்சிருச்சு. எப்படிலாம் ஒரு திருட்டுத்தனமான ஒரு முடிவுக்கு ஒரு சில பெண்கள் வர்றாங்க பாருங்க.